நம்ம எல்லார் நோட்டும் வச்சிருக்கோம் இல்லையா? திருக்கணித மெத்தட்ஸ்ல வச்சிருக்கோம் இல்லையா? அது உங்க ஜாதகம் இல்ல. அது 14 நிமிஷத்துக்கு பிறந்த எல்லாரோட கூட்டு ஜாதகம் தான் அது. ஓகேங்களா? உங்களுக்கான துல்லியமான ஜாதகமா சார் நம்ம பிராக்டிகலா பேசுவோம் சார். ஒரு மனுஷன் மாரி இன்னொரு மனுஷன் இல்ல சார். கரெக்ட்டு. ஆமா. ஓகேங்களா? எல்லாரும் கைரேகை, கருவிழி, சிந்தனை எல்லாம் வேற, வேற, வேற மாரி இருக்கு சார். அப்ப ஜாதகம் மட்டும் இந்த ராசிக்குள்ள அதெல்லாம் போட்டு அடைக்கிறது எந்த வகையில சரியா இருக்கும்? வேற ஒண்ணும் இல்ல சார். முன்னாடி காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, 12 கட்டங்கள வச்சு, அதுக்கப்புறம் அந்த லக்னம் விழுகிறத வச்சு கால்குலேட் பண்ணாங்க. 2 மணி நேரம், 2 மணி நேரம். இப்ப இந்த 2 மணி நேரத்த உள்ளுக்குள்ள நட்சத்திரங்கள் போயிட்டுருக்கும். ஒரு நட்சத்திரங்கிறது 54 நிமிஷம் சம்திங் போகும். அது ரொம்ப லாங் பீரியடா இருக்கு. அத இன்னும் கொஞ்சம் துல்லியப்படுத்தணும்னு சொல்லி என்ன பண்ணோம், அம்ச கட்டத்த ரெடி பண்ணோம். அம்ச கட்டத்த ரெடி பண்ணி, அந்த எந்த அம்சம் ஒரு கட்டத்தில 9 அம்சங்கள் இருக்கும். ஸோ ஒரு அம்சத்த 14 நிமிஷம் சம்திங்ல அது கிராஸ் பண்ணும். ஸோ அது எந்த அம்சத்தில இருக்குன்றத அம்ச கட்டத்தில எடுத்து குடுத்தோம். ஸோ அந்த 14 அந்த துல்லியப்படுத்துனாங்க இல்லையா? அதே பெர்சன்ஸ் தான் பிளஸ் டிகிரி வைஸ் எடுக்கும்போது கூட, ஒரு சூரியன் 1 டிகிரிய நகர்றதுக்கு 4 நிமிஷம் எடுத்துக்கும். அப்ப 4 நிமிஷத்தில பிறக்கிற எல்லாரும் ஒரே மாரி இருக்கிறாங்களா? அதுவும் இல்ல. அதனால அந்த உப நட்சத்திர முறைன்னு சொல்றோம். ஸோ 4 இப்போ ஒரு நட்சத்திரத்த 4 பாதங்களா பிரிச்சாங்கன்னு சொல்றோம் இல்லையா? அத 9 பாதங்களா பிரிச்சு, அதையும் 9 பாவங்களாக பிரிக்கும்போது, இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன்கள் வருது சார். ஸோ அது உங்களுக்கான ஜாதகமா இருக்கும். ஸோ நாங்க பார்க்கிறது தனி மனிதனுக்கான ஜாதகம்.